ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அன்பு ஒன்றே அனாதை சேனலிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா? நாம் இப்போ எல்லோரும் லாக்டவுனில் இருக்கோம். ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். தினம் ஒரு வகையான சூப்பு கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். ஆட்டுக்கால் சூப் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டுக்கால் சூப்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்பை கெடுக்கக்கூடிய சளி, இருமல், தும்மல் இப்படி நம்ம உடம்புல தேவையில்லாத விஷக்கிருமிகள் இருந்தால் அதையும் விரட்டிடுங்க இந்த சூப்பு. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெள்ளைப்பூடு, இஞ்சி, சீரகம், சோம்பு, மிளகு, வெங்காயம், தக்காளி நமக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக செய்கிறனால அளவாக போட்டிருக்கேன். நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் சால்ட்டு, கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரம் சாப்பிட்றவங்க இருந்தால் கூடுதலாக போட்டுக்கலாம். ஆட்டுக்கால் போடுவோம். நாம் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்கணும். நம்மை அச்சுறுத்தும் இந்த நோயை நம்மால் மட்டுமே விரட்ட முடியும். சூப்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்ச விழுதை குக்கரில் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. ஒரு 1.5 செம்பு தண்ணி ஊற்றுங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. குக்கரை மூடிடுவோம். விசில் வந்துருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். அதில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் இறக்குவோம். ஏன்னா நல்லா வெந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டுக்கால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வாசனையாக இருக்குன்னு. கண்டிப்பாக தினம் சாப்பிடுங்க ஏதாவது ஒரு சூப்பு. பவுலுக்கு மாற்றிடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மல்லித்தலை கட் பண்ணி போடுவோம். கொஞ்சம் புதினா. பாருங்கள், நல்ல சூடோடு இந்த சூப்பை சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு சாதத்தில் கூட ஊற்றி கொடுங்க. குடிக்க தெரியாத குழந்தைங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, சாப்பிடுவாங்க. இல்லை இட்லி, தோசை, அவங்க எதில் சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். இப்போ சூப்பை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்குது.